திருச்சி பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் நடுநிலைவாதியின் நாரிப்புன கதை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வாருங்கள் ஐயா, கருத்துக்களை தாருங்கள் ஐயா என்று அழைக்கிறேன். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அறிவொளி காணொலியினுடைய இயக்குனர் ஐயா சேரலாதன் அவர்களே, அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் அரும்பாக்கம் தாமோதரன் அவர்களே, பொருளாளர் மோகன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா சோம வேலாயுதம் அவர்களே மற்றும் நம்முடைய பெரியார் பெருந்தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவன்பான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர் தாமோதரன் அவர்கள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் பற்றித்தான் என்னை பேச சொன்னார்கள். பேசுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் இப்பொழுது ஐயா சொன்னது போல நமக்குள்ளேயே பல முரண்பாடான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நாம் ஏதாவது ஒன்று பேச அது வேறு மாதிரி முடிவாக ஆகிவிடக் கூடாது என்பதனால்தான் அதை நான் தவிர்த்து விட்டேன். ஏனென்று சொன்னால், ஒரு 40 ஆண்டு காலமாக இன்றைக்கு கூட ஒரு முகநூலிலே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். எங்கள் ஊரிலே அந்த இரட்டை டம்ளர் முறை இருந்தது, அதை எப்படி ஒழித்தோம் என்கின்ற அந்த வரலாற்று செய்தியினை என்னுடைய முகநூல் பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லுவார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் எழுதியிருக்கிறார்கள். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்றெல்லாம் பாடப்புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சட்டத்திலே எழுதப்பட்டதனால் மட்டுமே அந்த சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வந்து விடுமா என்றால் இல்லை. அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். ஆக தீண்டாமை கொடுமைக்கு ஆளான மக்களுக்கு ஒரு துணிச்சல் வரணும், தன்னம்பிக்கை வரணும், சுயமரியாதை வரணும். அப்பொழுதுதான் அது ஒழியுமே தவிர தானா சட்டம் அங்கே வேலை செஞ்சிடாது. எந்த அதிகாரியும் உங்களுக்கு தீண்டாமை இருக்கா, இரட்டை டம்ளர் முறை இருக்கா, கோயிலுக்குள்ள விடுறானா இல்லையான்னு எந்த அதிகாரி கேட்க போறது கிடையாது. எனக்கு இந்த பாதிப்பு இருக்கு, எங்க ஊர்ல இந்த மாதிரி எங்களை தவறா நடத்துறான், எங்களை இழிவா நடத்துறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாதான் தெரியும். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஐயா தாமோதரன் ஆதங்கப்பட்டார். அந்த சாமி ஆடின பெண்மணி இன்னைக்கு ஜாமீன்ல விடப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றான்னா, அந்த ஊர்ல பிரச்சனை குடிநீரில் மலம் கலக்கப்பட்டதுதான், அதற்காகத்தான் ஆய்வு செய்ய போறாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள் யாரும் எங்களுக்கு இந்த மாதிரி கோயிலில் நுழைவதற்கு அனுமதி இல்லை, தேநீர் கடையில் இரட்டை கோழை முறை இருக்குது என்று யாரும் புகார் செய்யவே இல்லை. ஆய்வுக்கு சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் அது தெரிகிறது. அதன் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுக்கிறார். அதுக்கு புகார் கொடுப்பதற்கு அந்த வட்டாட்சியர் தான் புகார் கொடுக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் குரல் கொடுக்கல, புகார் கொடுக்கல. அங்க இரட்டை டம்ளர் முறை இருக்குதுங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு தெரியல. அது கடையில வச்சிருக்கான், அது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பாக்குறாரு. அங்க கடையில போனோன்னு இது என்ன 2 முறையான டம்ளர் இருக்குங்கிறப்ப அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க, இது எங்க ஆளுகளுக்கு கொடுக்குறதுங்க, இது அவங்க ஆளுகளுக்கு கொடுக்குது. இப்ப அவங்க ஆளுங்கன்னா அந்த சேரியில இருக்கிறவங்க அப்படின்னு அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க. ஆக இவ்வளவு நாள் அந்த இரட்டை டம்ளர் முறை இருந்த விஷயத்தையே கூட தெரியாம அப்பாவி மக்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறார்களா, அல்லது சுயமரியாதை இல்லாமல் அது தெரிந்தும் தெரியாத போல் நடந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. சுயமரியாதை உணர்ச்சி உனக்கு இருக்கிற உரிமை எனக்கே இல்லை, நீ உட்கார்ற இடத்துல நான் ஏன் உட்காரக்கூடாது, நீ குடிக்கிற டம்ளர்ல நான் ஏன் குடிக்கக்கூடாது என்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே யாருக்கும் அந்த தெம்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால இன்னைக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு அரசாங்கம் சொல்லி இருக்குது. அவங்க விட்டுட்டாங்க. யாராவது புகார் கொடுத்திருந்து அந்த புகார்தாரர் இது அவங்கள ஜாமீன்ல விடக்கூடாது, வெளியே சாட்சியை கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி யாராவது அதுக்கு எதிர்த்து வாதாடணும்ல. வாதாடுவதற்கு ஒருத்தரும் இல்லை. அதனாலதான் அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால வருது? இந்து மத சனாதன தர்மத்தின் அடிப்படையில தான் வருது. இதெல்லாம் இந்துக்கள் தான்.
இந்த கொடுமை செய்யறவனும் இதுதான், கொடுமைக்கு ஆளாகிறவனும் இதுதான். இந்த 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு நாமெல்லாம் இந்துக்கள் வாங்க, முஸ்லிம்கள் நம்ம மீது இந்த மாதிரி படையெடுத்து வந்தாங்க, அவுரங்கசீப்பு ஜிஸ்யா வரின்னு ஒரு வரி விதிச்சான், இந்துக்களாக வாழ்கிறவர்கள் மீது அல்லது பிராமணர்களாக வாழக்கூடியவர்கள் மீது அவன் அதுக்காகவே ஜிஸ்யா வரி விதிச்சான் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் மேல ஒரு வன்மத்தை பரப்புறது. அதே போல மதமாற்றம் செய்யறான் பாருங்க. வெள்ளக்காரன் இத்தனை பேரை மதம் மாற்றிட்டான், கிறிஸ்தவர்கள் இத்தனை பேரை மதம் மாத்திட்டான், இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, மெக்காலே நம்முடைய கல்வியெல்லாம் பறிச்சுட்டான் என்று சொல்லி அவர்களை எதிர்க்கணும், கிறிஸ்தவர்களை எதிர்க்கணும், முஸ்லிம்களை எதிர்க்கணும் அப்படின்னா வாங்க இந்துக்களே வாங்க, எங்களுடைய இந்துக்களே வாங்கங்கிறது. இங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அங்க திகாக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்துறாங்க, இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்துறாங்க, அதனால திராவிட கழகத்தை எதிர்க்கணும், ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார், திமுக இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, எனவே இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கட்சியை நம்ம எதிர்க்கணும். ஒரு ஓட்டு கூட ஒரு காணொலியில பார்த்தேன், ஒரு நபர் பேசுறாரு, அவரை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன், யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அது ஐயா சேரலாதன் அவருடைய தலைப்பு தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறேன். சேரலாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த நபரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்காம அந்த ரைட்ஸ் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால ஐயா அவர்கிட்ட முதல்லயே நான் அனுமதி வாங்கிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது எந்த நபர்னுங்க நேரம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ரங்கராஜ் பாண்டே என்கின்ற ஒரு சங்கி. அந்த ரங்கராஜ் பாண்டே என்கின்ற சங்கி தான் தேர்தல் சமயத்துல திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழுவக்கூடாது, இந்துக்கள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட விழுவக்கூடாது, எப்படி சொல்றான் பாருங்க, இந்துக்கள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட விழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினான். அப்போ எல்லா இந்துக்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவர் தன்னை காட்டிக் கொள்கிறார். அப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு நடுநிலைவாதியா தானே அவர் இருக்கணும். அப்போ இந்துக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கேள்வி வைக்கணுமா இல்லையா? அவருடைய அந்த சாணக்கிய அந்த யூடியூப்ல அந்த இதை பத்தி பேசியிருக்கிறாரா, இறைவர் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரா? பேசலையே. பேசாம சென்ற வாரம் ஒரு மாநாட்டில் போய் கலந்துக்கிறார். என்ன மாநாடுனா, கோயம்புத்தூர்ல அங்க ஒரு காலேஜ் இருக்கு, இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரின்னு. அந்த கல்லூரியில சென்ற வாரம் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடு யார் நடத்துறாங்கன்னு சொன்னா, தாம்ராஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பிராமன் அசோசியேஷன், அவங்க தான் நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளரே இந்த ரங்கராஜ் பாண்டே தான். அந்த ரங்கராஜ் பாண்டே அங்க என்ன பேசினாரு, எப்படி பேசினாருதான் நீ நம்முடைய தலைப்பாக நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அந்த உரையை கேட்ட உடனே அப்படியே எனக்கெல்லாம் அப்படியே நெஞ்சம்லாம் கொதிச்சுது. பச்சையா நாடி நரம்பு ரத்தம் சத அத்தனையிலையும் சாதி வெறி சனாதன வெறி குடிக்கொண்டிருக்கிற ஆள் எப்படி பேசுவான்? அதுக்கு உதாரணம் ரங்கராஜ் பாண்டே. முழுக்க முழுக்க பார்ப்பன வெறி, சனாதன வெறி, மற்ற மக்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை வச்சிருக்கிறாங்கிறத அதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. தாங்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், தாங்கள் மட்டுமே அறிவாளிகள் என்ற அந்த திமிர்ல பேசுறான். அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு சிறப்புரை ஆற்றும் கடைசியா சிறப்புரை அவர் தான். அதுக்கு முன்னே யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, அர்ஜுன் சம்பத், பாஜகவோட சீனிவாசன், இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த அர்ஜுன் சம்பத்தை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவர் பிராமணர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் பாய்ந்தோடி வருவாரு, நம்முடைய அவசரத்துக்கு உடனே நம்மளை காப்பாற்றுவாரு. அவர் அர்ஜென்ட் சம்பத்து, அர்ஜுன் சம்பத்து கிடையாது, அர்ஜென்ட் அட்டா பார்ப்பனர்களை காப்பாத்திடுவாராம். அந்த அர்ஜுன் சம்பத் பேசுறாரு. பேசிட்டு அங்க என்ன பேசுறாரு, அங்க கிறிஸ்தவர்களை பத்தியும் முஸ்லீம்களை பத்தியும் நம்ம தீகாவை பத்தியும் வழக்கமா சொல்லக்கூடிய பொய். திராவிட இயக்கம் சுதந்திரத்துக்கு எதிராக இருந்துச்சு, பெரியாரு வெள்ளைக்காரனை போகவே போகாதுன்னு சொன்னாரு, காலகாலத்துக்கு நீங்களே இங்க ஆட்சி பண்ணணும்னு சொன்னாரு, அப்படிங்கிற பொய்ய திரும்ப திரும்ப சொல்றாரு. ஐயா அவர்கள் எதற்காக சொன்னார், என்ன சொன்னார், எப்படி சொன்னார், எப்போது சொன்னாருங்கிறதுக்கு நாம நிறைய அதுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். வடநாட்டுக்காரன் ஆதிக்கத்தில் நாம ஏண்டா இருக்கணும்னு கேட்டாரு. வெள்ளைக்காரன் 6000 மைலுக்குங்கிறது நம்மளை ஆதிக்கம் பண்ணான். அவன் ஆதிக்கம் பண்ணோன்னா இந்த ஆதிக்கம் இவங்க மார்வாடிக்கும் பாப்பானுக்கும் வடநாட்டுக்காரனுக்கும் நம்ம அடிமையா இருக்கணுமான்னு கேட்டாரு. அதை மறுக்கிறதுக்கு இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு, அந்த அடாவடி சம்பத்துக்கு தகுதி இல்லை. அவர் பேசுறாரு. சரி, அது அவர் எங்கேயாவது படிச்சிருக்கிறாருன்னா அவர் படிக்கிறதே கிடையாது, நான் படிக்க மாட்டேங்கிறார். அவர் தான் சொல்லுவார் அடிக்கடி,
பெரிய புராணம், நாயனம், தேவாரம், திவ்ய பிரசன்னம், அது மாதிரி அதெல்லாம் பேசுவார். ஆழ்வார்களை பத்தி பேசுவார், நாயன்மார்களை பத்தி பேசுவார். நாயன்மார் இப்படி எழுதியிருக்கிறாங்க, பெரிய புராணத்துல இப்படி எழுதியிருக்குது, தேவாரத்துல இப்படி எழுதியிருக்குன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். நான் படிக்கிறது இல்லை பாரு. படிக்காமையே பேசுறாருன்னா அவர் எப்படி பேசுறாரு? பாப்பா சொல்லிக் கொடுக்கறது அப்படியே வாங்கி எடுப்பார், அவ்வளவுதான். அந்த மாநாட்டுல அர்ஜுன் சம்பத்துக்கு பிறகு பேசுறது யாருன்னா இந்த ரங்கராஜ் பாண்டே என்கின்ற சங்கி. அவர் எடுத்த எடுப்புலயே பேசுறாரு. ரொம்ப சமுதாயத்து மேல அக்கறை உள்ள ஒரு மாதிரி பேசும்போது என்ன பேசுறாருன்னா, இன்னைக்கு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு யாரும் விவசாயம் செய்யறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. ரொம்ப கவலையா இருக்குது. எதிர்காலத்துல நம்மளாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோமோ தெரியல அப்படின்னு அந்த கவலையை பகிர்றாரு. அது எல்லாத்துக்கும் வரக்கூடிய கவலை தான். அடுத்து என்ன சொல்றாருன்னா, அதே போல 40 வயசுக்கு கீழே உள்ள பிராமணர்கள் யாரும் அர்ச்சகரா வர்றதில்லை அப்படின்றாரு. அப்போ அதை பத்தி சொல்லும்போது, பிராமணர்கள் எல்லாம் அர்ச்சகரா வரணும், அர்ச்சகர் தொழில் தான் நம்முடைய குலத்தொழில், அதுக்கு வருவதுதான் நமக்கு பெருமை அப்படின்னு சொல்றாரு. பிராமணர்கள் தான் அந்த உலகத்தையே காப்பாத்துறவங்க, இந்த சமுதாயத்தை காப்பாத்துறவங்க பிராமணர்கள் தான் அப்படிங்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இந்த சமுதாயத்துல விவசாயம் செய்ய ஆள் இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்றவங்க என்ன சொல்லணும்? பிராமணர்கள்லாம் வாங்க, இவ்வளவு நாளா சூத்திரன்லாம் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவன் செஞ்ச தொழில் இன்னைக்கு அவன்லாம் வேற வேற வேலைக்கு போயிட்டான், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிட்டான், டாக்டர் ஆயிட்டான், நாசாவுக்கு போயிட்டான், வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டான். வாங்க நாம விவசாயம் செய்வோம். நமக்கு தானே சமுதாய பற்று அதிகம், சமுதாயத்தின் மேல நமக்கு தான் அக்கறை அதிகம், உலகத்தையே காப்பாத்துறவங்க நம்ம தானே, வாங்க விவசாயம் செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டா பரவாயில்ல. அப்படி கூப்பிட அவர் தயாரா இல்லை. வாங்க அர்ச்சகர் ஆகிறதுக்கு வாங்க, அர்ச்சகர் தொழில் எவ்வளவு ஒரு புனிதமான தொழில் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் தொழிலுக்கு தான் கூப்பிடாரு. சரி, 40 வயசுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் விவசாயம் செய்யல, அதனால சோத்துக்கு வழி இல்லை. சரி, 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க அர்ச்சகர் ஆகாததுனால என்ன கெட்டு போயிடும்? ஒரு 10 வருஷத்துக்கு நீ அர்ச்சனையே பண்ணாத, அர்ச்சகராக யாரும் எந்த கோயிலும் திறக்காத, எல்லா கோயிலையும் மூடிடுவோம், நீ அர்ச்சனையே பண்ண வேண்டாம், ஏதாவது கெட்டு போயிருமா? யாராவது சோத்துக்கு இல்லாம செத்து போயிடுவானா? யாராவது துணிமணி இல்லாம போயிடுவானா? ஒண்ணுமே ஆகாது இல்ல. மாறா என்ன ஆகும்? நமக்கு நேரம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும், தேர் திருவிழாவுக்கு செய்யக்கூடிய செலவுகள் மிச்சமாகும், கோயிலுக்கு போற நேரம் மிச்சமாகும், வீட்டுல குழப்பம் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு யாருமே விவசாயம் செய்யலைங்க. விவசாயம் செய்யவே ஆள் இல்லை, நெல் இல்லை, கோதுமை இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய் இல்லை, பழம் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன ஆகும்? நீயும் செத்து போயிடுவோம், நானும் செத்து போயிடுவோம்ல. யார் சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமானவங்க? யார் சமுதாயத்தை காப்பாத்துறவங்க? இந்த சூத்திரர்களான சமுதாயத்தை காப்பாத்துறவங்க. அதை விட்டுவிட்டு இந்த நடுநிலை சங்கி என்ன சொல்றாரு? பிராமணர்களை தான் சமுதாயத்தை காப்பாத்துறவங்கன்றாரு. அது வரைக்கும் இந்துன்னு பேசினவரு இந்த இடத்துல வந்தவொடனே பாத்தீங்கன்னா, நீங்க வேற நாங்க வேற அப்படிங்கிற மாதிரி பேசி நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குதுங்க. அங்க அந்த மாநாட்டுல பேசினவங்கள சில பேர் என்ன பண்றான், நம்மளுடைய பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களாம் தொழிலதிபராக வரணும், பெரிய பெரிய வியாபாரிகளை வரணும், பணத்தை நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறான். அதை கண்டிக்கிறாரு அவரு. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். வியாபாரி ஆகிறது, தொழிலதிபராக இருக்கும், அதுல வேற ஆள் இருக்கான். நீ என்னவா இருக்கணும்? பிராமணனா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க எல்லாம் யாராவது உங்க பேருக்கு பின்னால ஐயரு, ஐயங்காரு இதை போட்டுக்கிறீங்களா? வெக்கப்படுறீங்களா? ஏன் வெக்கப்படுறீங்க? நான் போட்டுக்கிறேன் பத்தியா, பாண்டியன்னு, என்ன சங்கின்னு சொன்னாலும் நான் வெக்கப்பட மாட்டேன், வந்தியருன்னு சொன்னாலும் வெக்கப்பட மாட்டேன், பாப்பான்னு சொன்னாலும் வெக்கப்பட மாட்டேன். ஏன் நான் உள்ளதானே அது. நான் சங்கி தான், நான் வந்தியேறி தான், வடநாட்டுல தான் வந்தேன், பாப்பான் தான், நான் பூணூல் போட்டுக்கிறேன், நான் வெக்கப்படலையே, நீங்க ஏன் வெக்கப்படுறீங்கன்னு கேட்கறான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய மாபெரும் புரட்சி இது! பெரியார் மண்ணுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் இல்லையா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால யாரை பார்த்தாலும் சாதி பேர் தானே இருந்தது. நாயுடு, நாயக்கர், முதலியாரு, செட்டியாரு இப்படித்தானே அழைச்சாங்க. பெரியார் அவர்கள் தன்னுடைய ஒரு சமுதாய பற்றின் காரணமாக இந்த சாதி தானே நம்ம எல்லாம்
பிரிவுபடுத்தி வைத்திருக்கிறது. இந்த சாதியை தூக்கி எறிவோம், அது தேவையில்லாத செருப்பு, கிழிஞ்சு போன செருப்பு, இதை தூக்கி எறின்னு சொல்லி 1929 தீர்மானம் போட்டாரு. சாதி பட்டத்தை எல்லாரும் தூக்கி போடுனாரு. எல்லாரும் அன்னைக்கு தூக்கி போட்டாங்க. அவர் தூக்கி போட்ட அந்த பழைய செருப்பை மறுபடியும் கொண்டு வந்து பாப்பாந்தலையில கட்ட பாக்குறான்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பெரியார் அவர்கள் செய்த சமுதாய புரட்சியின் காரணமாகத்தான் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வச்சிருக்கிற நாராயணன் கூட தான் பேருக்கு முன்னால் ஐயர்னு போடல. எந்த பாப்பானும் தமிழ்நாட்டுக்காரன் பேருக்கு பின்னால ஐயர் ஐயங்காரன்னு போட்டுக்கிறது. அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறான் பாருங்க இந்த ரங்கராஜ் பாண்டே. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். மீண்டும் அந்த ஜாதி சனாதன தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறான் என்றால் இதுதானே பச்சை அயோக்கியத்தனம். நீ இந்துக்களுக்காக பேசுறியா, பிராமணனுக்காக பேசுறியா? அவன் என்ன சொல்றான், நீங்க பெரிய பெரிய ராஜாக்களை ராஜாவாகணுங்கிறது முதல்ல முக்கியம் இல்லை. நான் பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்ல, பணம் சம்பாதிக்கணும் தான் அதையும் சொல்றான். பிராமணனா இருக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றான், நான் பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலைங்கிறான். ஆனா உங்க சாஸ்திரங்கள் என்னையா சொல்லுது? பிராமணன் சொத்தே சேர்த்துக்க கூடாது, பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுங்குது. ஆனா பணம் சேர்க்கலாம். பாரதியார் பாட்டு பாடி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னாரு. அவங்க செல்லமா வீட்டுல சோத்துக்கு வழி இல்லாம செத்து போனாங்க, சோத்துக்கே வழி இல்லை. ஆனா வைரமுத்து பாருங்க, அதே தமிழால பிழைச்சி வரலாம். இன்னைக்கு கல்யாண மண்டபம் கட்டி இருக்கிறாரு. வைரமுத்து கல்யாண மண்டபம் கட்டினா உனக்கு எங்கேயும் எரியுது. இன்னைக்கு உங்க பாப்பான்லாம் இன்னைக்கு எத்தனை தொழிலதிபரா இருக்கான், அதை சொல்ல வேண்டியதானே? வெளிநாட்டுக்கெல்லாம் போறான்ல, கடல் தாண்டி போகக்கூடாதுல்ல, அவனை போகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்றான் நான் பிறப்பால் பிராமணன், அதையும் சொல்றான் நான் பிறப்பால் பிராமணன் அப்படின்னா இது எவ்வளவு பச்சை ஏகித்தனம். இவன் தான் சொல்றான் பிராமணன்கிறது பிறப்பால் வருவதில்லை, குணத்தால் வருவது அப்படிங்கிறான். குணகர்ம விபாகசன் தான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்றான். அப்ப குணத்தால தானே பிராமணன் வரணும். நான் பிறப்பால் பிராமணன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றான்னா இது ரெட்ட வசம் தானே. அவன் சொன்னதே அவன் அதை மாத்தி பேசுறான் இல்லையா? எவ்வளவு ஒரு பித்தலாட்டம் இருந்தது. மாநாடு அதை பேச்சு பூரா கேட்க கேட்க அப்படியே கொதிக்குது. எப்படி பச்சையா சாதி வெறிய தூண்டுறான் அப்படிங்கிறது தெரியுது நல்லாவே. சாதி வெறிய தூண்டி கொலை வெறிய தூண்டுறான். கடைசியில எல்லாரும் கொலைகாரனா மாறுங்கிறான், தீவிரவாதியா மாறு, ரவுடியா மாறுங்கிறான், கொலை பண்ணத்துக்கு தயாராகுங்கிறான். அந்த அளவுக்கு கொண்டு வரும்போது ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரான். நீ ராஜாவாகணும்னு நினைக்காத, ராஜாவை உருவாக்குற இடத்துல நீ இரு அப்படிங்கிறான். ராஜாவாகணும்னு இருக்காத. சாணக்கியனை சொல்றான், மௌரிய பேரரசு உருவாக்கிய சாணக்கியன் அவன் தானே மௌரிய பேரரசு உருவாக்குனா. அவனா ராஜாவானா? அவருடைய மகனையா ராஜாவாக்குனா, அவனுடைய பேரனையா ராஜாவாக்குனா, மௌரிய பேரரசியால உருவாக்கி அவங்க மூலமா வேலை வாங்கினான். அப்படின்னா சாணக்கியன் சொன்னது இன்னைக்கு நான் நடைமுறை கொண்டு வர முடியும். நீ சாணக்கியா டிவின்னு வச்சிருக்கல, சாணக்கியனுடைய கருத்து தினமும் உன்னுடைய சாணக்கியா டிவியில சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம அறிவொளியிலே கூட சொல்லியிருக்கேன். எதற்காக நீ திருக்குறளை சொல்லி சொல்லி உன்னுடைய நிகழ்ச்சியை தோக்குற? சாணக்கியன் அர்த்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கான் அதை சொல்லி சொல்லி நீ நடத்தணும். அதுதான் உண்மையான யோக்கியன். நீ ரெட்ட வேஷம் போடுறாங்கிறது இதுதான் சரியான எடுத்துக்காட்டு. நீ சாணக்கியனுடைய பொன்மொழியை சொல்றது இல்லை, சாணக்கியனுடைய கருத்துக்களை சொல்றது இல்லை. ஆனா சாணக்கியன் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சிந்தனையாளன், ராஜாவை உருவாக்கினவன், மிகப்பெரிய பொருளாதார மேதின்னு மட்டும் பொழந்து கட்டிட்டு இருப்ப. எதுக்காக திருக்குறள் நீ சொல்ற? திருக்குறளுக்கும் சாணக்கியனுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? அர்த்த சாஸ்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் சம்மந்தம் உண்டா? அந்த சாணக்கியனை உதாரணம் சொல்றான். சாணக்கியன் ராஜாவாகணும்னு ஆசைப்படலையாம். ஏண்டா ஒரு பாப்பம் ஒருத்தன் கூட ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டதே இல்லையா? புஷ்யமித்திர சிங்கன் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல. அசோகருடைய பேரன். அசோகர் காலத்துல ஜாதியே இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, பாப்பான் பறையன் இல்லை, பிராமண சூத்திரன் இல்லை, ஆண் பெண் அடிமைத்தனம் இல்லை, எல்லாரும் சமத்துவம் இருந்தாங்க. இது உனக்கு பிடிக்கல. பார்ப்பனர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாங்க, மீண்டும் அந்த உயர்ந்த நிலையை கொண்டு வரணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருந்தான். பார்ப்பான் 150 வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். புஷ்யமித்திர சிங்கன் படைத்தளபதி ஆறான். இவன் பிராமணனுக்கு ஓதுதலும் ஓதுவித்தல் தான் தொழிலான். பாண்டே சொல்றான், பிராமணன் என்ன தொழில் செய்யணும்? ஓதுதலும் ஓதுவித்தலும் தானே உன்னுடைய தொழில், அதை செய்ய. அதை விட்டு இவன் என் ஊடகத்தில் இருக்கான், அது கூட ஓதுற தொழிலாம். அடுத்தவங்களுக்கு நல்ல கருத்தை சொல்றாராம். இது இவருக்கு நியாய கருத்து வச்சுக்கிறாரு. ஆடிட்டர் கூட ஓதுற தொழில் தானா, வக்கீலும் ஓதுவிக்கிற தொழில் தானா. அப்போ உனக்கு ஓதுகிற ஓதுவிக்கிற தொழில் அப்படின்னா
உங்க மாநாட்டுல கலந்துக்கிட்டான, உங்க கூட கலந்துக்கிட்டான அர்ஜுன் சம்பத், சீனிவாசன், அவங்களுக்கு என்ன தொழில்? அவங்க யாரு? நீ பிராமணன்னா அவன் யாரு? முதல்ல எங்களை விட்டு, நாங்க வந்து சுயமரியாதைக்காரன். பெரியார் அர்த்தம் கேட்டார், நீ பிராமணன்றா நாங்க சூத்திரன் தானே அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டாரு. எங்களை விட்டுறியா? உன் கூட இருக்கிறான்ல, உன் கூட மாநாட்டுல கலந்துக்கிட்டு வாய்களே பேசினால அர்ஜுன் சம்பத், அவன் யாரு முதல்ல? நீ பிராமணன்னா அவன் சூத்திரன் தானே. அப்ப அவன் என்ன தொழில் செய்யணும்? பிராமணன் ஓதுகிற தொழிலை மட்டும்தான் செய்யணும், அர்ச்சகர் தொழிலை தான் செய்யணும்னா, இப்ப அர்ஜுன் சம்பத் உங்க கூட வந்து மாநாட்டுல பேச முடியுமா? சமமா உட்கார முடியுமா? அது யாரால வந்து மாற்றம்? அதை பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. அப்படி வந்து பச்சை சனாதன சாதி வரி புகுத்துற அந்த பாண்டே சொல்றான், சாணக்கியன் ராஜாவை உருவாக்குறாரு, பிராமணர்கள் ஆசைப்பட மாட்டாங்க பதவிக்கு. அப்புறம் ஏன்டா புஷ்யமுத்திர சிங்கன் அந்த அசோகருடைய பேரனை கொண்டு விட்டு ராஜாவானா? அசோகர் காலத்துக்கு பிறகு அவருக்கு அந்த நாட்டுல என்ன கெட்டு போச்சு? எல்லாரும் சமமா தானே இருந்திருக்கிறாங்க. அம்பேத்கர் அவர்களை தெளிவா சொல்ற வரலாற்று குறிப்பிட சொல்றாரு, பெண்கள் கல்வி கற்றிருந்தாங்க, சூத்திரர்கள் கல்வி பெற்றிருந்தாங்க, செல்வத்துக்கு உரிமையா பெற்றிருந்தாங்க, பெண்கள் சாமியாரா கூட ஆகியிருந்தாங்க. உன்னுடைய இந்து மதம் பெண்கள் படிக்க கூடாதுங்குது, வேதம் கற்கக்கூடாது, அவங்க சாமியார் ஆக முடியாது, கடவுளை நேரடியாக வணங்க முடியாது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் பௌத்தத்தை அழித்தான் அப்படின்னு சொல்லுது. அழிக்கிறது எப்படி அழிச்சிருக்கிறான்? ஒரு புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு. பௌத்தர்களும் யாரை பார்த்தாலும் அவனை உயிரோட கொண்டு வா, அதாவது தலையை கொண்டு வா, ஒரு 100 பொற்காசு பரிசுன்னு அழிச்சான, அறிவிச்சானா இல்லையா? ஆக பிராமணன்லாம் ரொம்ப யோக்கியன், பதவிக்கு ஆசைப்படாதவன், ரொம்ப நல்லவன், நல்லதுதான் செய்வான். அந்த அர்த்தத்துல தான் பேசுற. அந்த புஷ்யமுத்திர சுங்கனை பேச வேண்டியதுன்னு சாணக்கியனை பேசுகிற நீ புஷ்யமுத்திர சுங்கனையும் பேச வேண்டும் அல்லவா? அதை விட மராட்டிய சிவாஜி இதே ரங்கராஜ் பாண்டே அந்த பிராமண சங்க மாநாட்டுல, பார்ப்பன சங்க மாநாட்டுல பேசுறாரு, இந்துவாக வாழ்வதற்காகவே வரி கட்டிய ஜிஸ்யா வரி கட்டினாங்க, அவுரங்கசீப் ஜிஸ்யா வரி போட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அவுரங்கசீப்பை பத்தி ரொம்ப கொடுமையா பேசுறாரு. அப்ப அந்த அவுரங்கசீப்பை எதிர்த்து அன்றைக்கு இருந்த வந்து இஸ்லாமிய அரசர்கள் எல்லாம் எதிர்த்து மிகப்பெரிய போர் செய்து இந்து ராஜ்யத்தை உருவாக்குறான்ல சிவாஜி. இந்து ராஜ்யத்தை உருவாக்கிய சிவாஜியை நீங்கள் என்ன பண்ணுனீங்க? அவரை ராஜாவாக பட்டம் கட்டுறீங்களா? பட்டம் கட்டுறதுக்கு அனுமதிச்சீங்களா? பார்ப்பனர்லாம் ரொம்ப யோகியர்கள், நாங்க ராஜாவாக மாட்டோம், ராஜாக்களை உருவாக்குன்றீங்களே, ராஜாக்கள் நீங்க உருவாக்குனீங்களா? அவர் வந்து அன்னைக்கே கொரில்லா யுத்தம் செஞ்சு தன்னுடைய தோழர்களை படை திரட்டி போர் பயிற்சி கொடுத்து இஸ்லாமிய படைகளையும் முகலாய படைகள் அங்கங்க இருக்கக்கூடிய அந்த அன்றைக்கு இருந்த அல்லாவுதீன் போன்றவர்கள் எல்லாம் வந்து எதிர்த்து சண்டை போட்டு ஒரு இஸ்லாமிய ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்குறாரு. நீ பாப்பா அவனுக்கு எவனா கூட இருந்தீங்களா? பாப்பா ஒருத்தனுக்கு கூட இருக்கலையே. பாப்பா யாராவது துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டீங்களா? சிவாஜி தானே அவருடைய தோழர்களோட சண்டை போட்டாரு. அப்ப அவர் தானே வந்து நாட்டுக்கு ராஜாவாகணும். அவனுடைய முட்டாள்தனம், அவனுடைய இந்து மத அந்த சனாதன புத்தி பாப்பான்ல போய் கேட்கிறான். இவர்கள் தான் ரொம்ப அறிவாளிகள், இவங்க தெய்வம் இருந்தால் தான் நம்ம ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டு, ஐயா சாமி எனக்கு பட்டம் கட்டுங்கன்னா, நீ சூத்திர, உனக்கு நான் பட்டம் கட்ட முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு அட்டுழியம் பண்ணீங்க. நாட்டில் இருந்த அத்தனை பாப்பானும் போய் அங்கே மராட்டியத்தில் உட்காந்துக்கிட்டானா. சிவாஜியோட அரசியல் உட்காந்துக்கிட்டு வடிச்சு வச்சு கொட்டியிருக்கிறான். அவ்வளவு யாகம் நடத்தியிருக்காங்க. எடைக்கெட நவரத்தினங்களை கொடுத்துருக்கான். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்லாம் நவரத்தினங்களை கொடுத்துருக்கிறான். சிவாஜி எப்போ கொடுக்குறான்? அப்பதானே ஆட்சிக்கு வர்றான். அவன் கஜானாவில் என்ன இருக்கும்? அவன் ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சுருந்தான், அதை பூரா அவனுக்கு கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு அவன் படை வீரர்களே சோறு போட யோகியது இல்லை, திரும்ப கொள்ளைக்காரனா மாறுறான். இதெல்லாம் செஞ்சது பார்ப்போம் தானே, இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே ரங்கராஜ் பாண்டே. அவனுடைய பார்ப்பனர்கள் என்னவென்னெல்லாம் அயோக்கியத்தனை செய்திருக்கிறார்கள், என்னவெல்லாம் கொடுமை செய்திருக்கிறார்கள், பார்ப்பன அல்லாத மக்களுக்கு எவ்வளவு அயோக்கியத்தனங்களை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? ஓதுதலும் ஓதுவித்தலும் எங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்றிய, யாருக்கு சொல்லிக் கொடுத்த? மன்னர் நாங்க வந்து மன்னராக மாட்டோம், மன்னர்களை உருவாக்குவன்றிய, மன்னர்களை பயன்படுத்தி தானே நீங்க எல்லாத்தையும் பண்ணீங்க. மன்னர்களை பயன்படுத்தி வேத பாடசாலைகளை உருவாக்குனீங்கல்ல. வேத பாடசாலைகள் கல்வி கட்டுறது யாரு? ஓதுதல். நீங்க ஓதுவித்தல் யாருக்கு? நீங்க உங்களுக்கே
நீங்களே படிச்சுக்குவீங்க, நீங்களே சொல்லித் தருவீங்க, வேற யாரும் படிக்க கூடாதுங்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை வச்சிருந்தாங்களா, அது மீண்டும் அந்த ராஜ்யம் வரணுமா? இதையெல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தொழிலதிபர் உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பிராமணர்கள் இன்னைக்கு இருக்கிற பிராமணர்கள் யாருமே வந்து பிராமண தன்மையை ஃபாலோ பண்ணல. உங்க பிள்ளைகளை நீங்க எல்லாம் வந்து வேத பாடசாலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி சிண்டு வச்ச பாப்பானுக்கு நீங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. அதாவது அவங்க அப்பா அவங்க வீட்டுல இருக்கும்போது, நான் வந்து வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது, பூண்டை பார்த்ததே கிடையாது. எங்க அப்பாட்ட கேட்டிருக்கேன், என்னப்பா சாப்பாடு சப்புன்னு இருக்குன்னு கேட்டேன். பிராமணன்னா இப்படி தாண்டா சாப்பிடணும், தாமச குணம் இருக்குங்களா, ரஜ குணம் வந்துடக்கூடாதுடா, வேற சாப்பிட்டாக்கா அவனுக்கு ரவுடித்தனம் ஆயிடுவான், முரட்டுத்தனம் வந்துடும், முட்டாளா இருப்பானா. அப்ப வந்து நாமெல்லாம் வெங்காயம் சாப்பிடுறோம், பூண்டு சாப்பிடுறோம், முட்டாளா? இந்த காலத்துல இழிவுபடுத்துறானே, எவ்வளவு பெரிய அயோக்கியப்ப. சொல்லிட்டு என்ன சொல்றான்னு, அவங்க அப்பா வந்து ஒரு வீடா போய் வந்து பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு வருவாராம். அதனால அந்த பூஜை புனஸ்காரம் செய்ததுனால நிறைய பேர் வந்து உயர்வடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய ஒவ்வொரு வீட்லயும் போய் அந்த இதெல்லாம் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வந்து வரும்போது டெய்லி காசு கொண்டு வருவாரு. அவருக்கு நிறைய காசு இருக்கும். நாங்கெல்லாம் எண்ணுவோம், என் அண்ணன் தம்பியெல்லாம் உட்காந்துட்டு நாங்க எண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது, வெறும் தேங்காய் மட்டும் கொண்டு வருவாரு. என்னப்பான்னு கேட்போம். இதாண்டா பகவான் இன்னைக்கு நம்ம உதிச்சதே நமக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றான் பாருங்க, அவருடைய அந்த சாதி புத்தி எப்படிப்பட்ட புத்தி பாருங்க. ஒரு சேட்டு இருந்தாராம், வடநாட்டுல இருந்து வந்திருந்தாராம். அவர் வந்து 750 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தாராம். அவர் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது இவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டாராம். அவங்க அப்பா பூஜை பண்ணி கொடுத்தாராம். அவர் வந்து இன்னைக்கு வந்து பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு இருன்னு உச்சரிச்சு சொல்றான். அதே நேரத்துல ஒரு செலவத் தொழிலாளி இருந்தான். சேட்டுல சொல்லும்போது இருந்தார் அப்படிங்கிறான், சேட்டு இருந்தார் அப்படிங்கிறான். ஒரு செலவு தொழிலாளி இருந்தான். அவன் வந்து எங்க அப்பாட்ட கேட்டான், சாமி அவங்களுக்கெல்லாம் நீங்க பூஜை பண்றீங்களே, எனக்கும் அந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்களா, அதே மந்திரத்தை சொல்லுவீங்களா? அதே மந்திரத்தை, அந்த சேட்டுக்கு என்ன மந்திரம் சொன்னாரோ அதே மந்திரத்தை சொல்லி இவருக்கு பூஜை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன ஆனான்னா, அன்னைக்கு ஒரு கடை போட்டிருந்தவன் இன்னைக்கு 4 லாண்ட்ரி கடை போட்டிருக்கான், ரொம்ப சிறப்பா இருக்கிறான் அப்படின்னு அந்த இருக்கிறான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா சொல்றான். அப்போ செலவு தொழிலாளியை நீ மரியாதையா சொல்ல மாட்டேன், உன்னுடைய சாதி வெறி தானே. அவ்வளவு பெரிய சாதி வெறியோட பேசக்கூடிய நீ வந்து எல்லா இந்துக்களுக்கும் நீ பொதுவானவன்னு சொல்லிய, எவ்வளவு அயோக்கியத்தனம். அவ்வளவு பெரிய பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரங்கராஜ் பாண்டே எல்லா சமூக முன்னேற்றத்துக்கும் பிராமணர்கள் தான் காரணமா இருப்பாங்களாம். எல்லா சமூக முன்னேற்றத்துக்கும் அவங்க தான் காரணமா இருப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த பிராமணர்கள் எல்லாம் அக்ரஹாரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. மாம்பழத்தேர்ல இருக்கிறவன்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான், மயிலாப்பூர்ல இருக்கிறவன் கனடாவுக்கு போயிட்டான், அமெரிக்காவுக்கு போயிட்டான். கமலா ஹாரிஸ் நம்மால்னு கொண்டாடுறான். அங்க பிரிட்டன்ல அந்த பிரதமரை வந்து பாராட்டுறான். இப்படி சொல்லிட்டு அக்ரஹாரத்துல வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடு வாங்கினேன், அது வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு. அக்ரஹாரத்துல ஒரு கிறிஸ்தவன் வீடு இருந்தது, அவனுக்கு அவ்வளவு பெரிய கொடுமையா இருந்திருக்கு. அக்ரஹாரத்துல எப்படி ஒரு கிறிஸ்தவன் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், கலப்பு திருமணம் நடந்த ஜாதி வந்து பிராமணர்கள் ஜாதி தான். கலப்பு திருமணம் அதிகமா நடக்கிற ஜாதி, அதிகமா நடக்குதான் கலப்பு திருமணம் பிராமணர்ல. ஆனா யாராவது ஆணவ கொலை செய்யறானாங்கன்னு கேட்கிறான். யாராவது ஆணவ கொலை செய்யறானா அப்படின்னா, அப்ப அந்த ஆணவ கொலை செய்யறவன் யாரு? உன்னுடைய இந்து தானே. உன்னுடைய இந்து தர்மப்படி, சனாதன தர்மத்தின்படி, உன்னுடைய மனுஸ்மிருதியின்படி அவன் சூத்திரன் தானே. சூத்திரன் ஒரு பஞ்சம வீட்டு பையனை அவங்க பொண்ணு காதலிச்சா ஆணவ கொலை செய்யறான். அப்பெல்லாம் அவன் இந்து கிடையாது, அப்ப வேற யாரோ, அவன் பிராமணன் அல்ல. ஆனா பிராமணன் இருந்தா மட்டும் நீங்க வந்து பிராமணன் யாரையாவது கொண்டு இருக்கிறானா, ஆணவ கொலை செஞ்சிருக்கிறானா, நீ எப்படி கொல்லுவ? ஆணவ கொலை எப்படி செய்வ நீ? நாங்கெல்லாம் ரொம்ப சாதுன்னு சொல்றதுக்கா? சாது கிடையாது. உங்களை போல கொலைக்காரன், கொள்ளைக்காரன், மோசடி பேர்வழி ஒருத்தன் கூட கிடையாது. நீ அவ்வளவு அயோக்கிய பய. எப்படி வந்து நடக்குது? யாருக்கு அது மாதிரி கலப்பத்திரம் பண்றான்? மாடு மேய்க்கிற மாடசாமியை உங்க பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாளா? செருப்பு தைக்கிற சின்னானை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாளா? விவசாயம் செய்யற யாராவது மண்ணாங்கட்டிய கல்யாணம் பண்றாளா?
துணி விளக்குற யாராவது நாராயணன் வந்து கல்யாணம் பண்றாளா? சின்னச்சாமி யாராவது கல்யாணம் பண்றாளா? யார கல்யாணம் பண்றா? பெரியாருடைய உழைப்பால், அம்பேத்கருடைய உழைப்பால், கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து கல்வி கற்று உயர்கல்வி பெற்று அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டால் மிகப்பெரிய பதவிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒருவர் வருவார். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு டைப்பிஸ்டா ஒரு பாப்பாத்தி போவா. அவன் யாரால உயர்ந்தோம், யாரால முன்னேறணும், யாரால படிச்சோம், யாரால அந்த வேலைக்கு வந்தோங்கிறத மறந்துடுவான். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சிவப்பு தோலை பார்த்து மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்குவான். டாக்டர் ஆவான். டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாதிப்பான். அப்ப எப்படி டாக்டர் ஆனா, எப்படி இந்த வேலைக்கு வந்தான் அப்படிங்கிறலாம் அவன் மறந்து போயிடுவான். அங்க இருக்கிற நர்ஸு சிவப்பு தோலா இருப்பா. அந்த சிவப்பு தோலை பார்த்து அவன் வலையில விழுந்துருவான். இப்படித்தானே பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்களை தானே உங்களை ஆத்து பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஆணவ கொலை பண்ணுவீங்க? ஒரு கலெக்டரை போய் நீ ஆணவ கொலை பண்ணுவியா? உங்க ஆத்து பொண்ணு ஒரு டைப்பிஸ்டா இருக்கா, ஒரு கலெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவளை போய் நீ கொலை பண்ணுவியா? அந்த கலெக்டரை கொலை பண்ணுவியா? கலெக்டர் பக்கத்துல நெருங்குவியா? அந்த கலெக்டர் என்ன ஆகுறான்? கடைசியில அவங்கள பெத்த தாய் தகப்பனை நடுத்தருல விட்டுவிட்டு, கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு ஒண்ணும் செய்யாம, அந்த ஊர் பக்கமே திரும்பி பார்க்காம, அவன் ஒரு புது நீயே பிராமணா மாறிடுறானே. உங்க பக்கம் கொண்டு போறீங்க. அதே நேரத்துல அந்த பாப்பாத்திக்கு கல்யாணம்னா உங்களை வாழ்ல கல்யாணம்னா என்ன பண்ணுவீங்க? வரதட்சணை கொடு, எத்தனை பவுன் நகை போடு, கார் வாங்கி கொடு, வீடு வாங்கி கொடுன்னு ஒரு சாதாரண ஏழை தகப்பனை கூட கசக்கி புளியறீங்கல்ல. இப்ப எதுவுமே இல்லாம ரொம்ப அப்படியே லட்டு மாதிரி தட்டிட்டு போறீங்களே. எப்படா நீ வந்து ஆணவ கொலை பண்ணுவேன்? ஆணவ கொலை பண்றோமா நாங்க? அதிகமான கலப்பு திருமணம் நடக்கிற ஜாதி எங்க ஜாதி தான். ஆனா ஆணவ கொலை நடக்காத ஜாதியும் எங்க ஜாதி தான். நாங்க யாரையுமே ஆணவ கொலை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அதாவது இந்த என்ன அவனுடைய நோக்கங்கிறது பாருங்க. அவன் சொல்றான், வடநாட்டுல பாதி பாப்பான் வந்து ரவுடியா இருக்கானா, பாதி பாப்பான் ரவுடியா இருக்கான், விஸ்ராங்கிறவனா ரவுடியா இருக்கான், கொலைக்காரனா இருக்கான், கொள்ளக்காரனா இருக்கான். ஆனா தமிழ்நாட்டுலதான் நீங்க வந்து அந்த ரவுடித்தனம் பண்றது இல்லை. அப்படின்னா ரவுடித்தனத்தை தூண்டுறான். ரவுடித்தனம் தூண்டிட்டு என்ன சொல்றான்? நீங்க யாரும் இப்ப பூணலை போடுறது இல்ல, பூணலை போடாம அந்த உங்க பிள்ளைகளையும் வந்து வேத பாடசாலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அந்த வேத பாடசாலைகள் இன்னைக்கு படிக்கிறவங்க எல்லாம் ஏழை பிராமணங்களாம், அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவங்களாம். நீ படிக்க சொல்றான். நீ படிக்கிறீங்கல்ல, எப்படி டாப்ல வந்தீங்க? கல்வியில எப்படி டாப்ல வர்றீங்க? உங்க ஜீன் அப்படிங்கிறான். உங்களுடைய ஜீன் குலத்தொழில், உங்களுடைய குலத்தொழில் படிக்கிறது, உங்களுடைய ஜீன்ல, உங்களுடைய அந்த குல தர்மத்துல உங்களுக்கு கல்விதான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதனாலதான் நீ படிச்சு முன்னேறான். அப்படின்னா ஜீன்னாலதான் அவன் படிக்கிறானா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கலையா? காலங்காலமாக கை நாட்டு பேர்வழிக்கு பேரனாக இருந்து கையெழுத்து போட தெரியாத பெற்றோருக்கு பிள்ளையாக வந்து முதல் தலைமுறையாக படித்து வரக்கூடியவன் இன்றைக்கு எவ்வளவு உச்சத்தை எட்டி இருக்கிறான். அப்ப உங்களுக்கு மட்டும் தான் படிப்பு வரும்னு சொல்லி இருந்தீங்களே, பாப்பானுக்கு தான் படிப்பு வரும்னு சொன்னீங்களே, அதையெல்லாம் தகர்த்த பிறகு கூட இன்றைக்கும் பார்ப்பான் படிக்கிறான், அது ஜீன் தான் காரணம்னு சொல்லினா எவ்வளவு ஒரு சாதி வெறி, சனாதன வெறி இருக்கும். அப்படி சொல்லிட்டு வந்து ஏழை பிராமணன் தான் வந்து வேத பாடசாலை படிக்கிறான் அப்படின்னா எப்படி ஏழையா இருப்பான்? பாப்பான் எப்படி ஏழையான அது காரணத்தை சொல்லியா? சூத்திரர்கள் ஏன் ஏழையானாங்கிறதுக்கு நான் 1000 காரணத்தை நாங்கள் எடுப்போம். சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது, சூத்திரன் செல்வம் சேர்த்துக்க கூடாது, செல்வம் சேர்த்தா அப்படியே கொள்ளையடிச்சுக்கலாம், அப்படியே வந்து பறிச்சுட்டு போயிடலாம்னு எத்தனை ஆதாரங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இருந்து அம்பேத்கர்ல இருந்து பெரியார் எத்தனை ஆதாரங்களை அடுக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏதாவது மறுக்க முடியுது அவங்களால? நாங்கள் ஏழையாக போனோம், கல்வியற்றவர்களானோம், வேலை வாய்ப்பற்றவர்களானோம், மனிதர்களாக மதிக்கப்படவில்லை, அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு. நீங்க ஏழையானு சொல்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்? உலகத்தில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தம்னு சொல்றீங்களா? மனுஸ்மிருதி எங்க இருக்கு, மனுஸ்மிருதி எங்க இருக்குன்னு எத்தனை தடவை கூப்பாடு போட்டு போய் இந்த ரங்கராஜ் பாண்டே. இந்த மனுஸ்மிருதி எப்படி வந்துச்சு? புஷ்யமித்திர சுந்தன் காலத்துல தான் வந்துச்சு. அதைத்தானே அம்பேத்கர் சொல்றாரு. அந்த மனுஸ்மிருதியின் படி உங்களுக்கு உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஏழையானீங்க? ஏழை பிராமணன் தான் போய் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏழை பிராமணனுக்கு இங்க உங்க ஆத்து பொண்ணை கொடுக்கறது இல்ல, நீங்க துண்டு வைக்கிறது இல்ல, நீங்களே வந்து பூணூல் போடுறது இல்ல, பஞ்சாங்கச்சம் கட்டுறது இல்ல.
உங்க பிராமணன் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சுங்கிறான் பாருங்க. அதாவது எவ்வளவு மரியாதை இருந்துச்சு. கடவுளை சாமின்னு சொல்லுவான், உங்களை பார்த்தாலும் சாமின்னு சொன்னானா இல்லையா? நெத்தியில ஒரு நாமமும் அல்லது திருமணம் இருந்தா, பஞ்சாயத்தம் கட்டியிருந்தா, உச்சிக்கொடி போட்டிருந்தா உங்களை சாமின்னு சொன்னானா இல்லையா? எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்கல்ல, கடவுளுக்கு அடுத்து எடுத்தாங்கல்ல, வச்சிருந்தாங்களா உங்களை? ஏன் இப்ப அந்த அடையாளத்தை மாத்திட்டீங்கிறான். அந்த அடையாளத்தை நீங்க எல்லாம் மாத்திட்டீங்க. இப்ப யாரும் சிண்டு வைக்கிறது இல்ல, இப்ப யாரும் பூணூல் போடுறது இல்ல, இப்ப யாரும் நாமம் போடுறது இல்ல. நீங்களே உங்க சிண்டை அறுத்துக்கிறீங்க. நீங்களே உங்க சிண்டை அறுத்துக்கும் போது, உங்க பூணூல் அறுத்துக்கும் போது தீக்காக்காரா இருக்கிறான்னு ஏன் சொல்றீங்க? நம்மளுக்காகத்தான் இவ்வளவு பேச்சையும் பேசுறான். அவன் பேசுற பேச்சு பூரா நமக்காகத்தான் பேசி, நீங்களே உங்க பூணூல் அறுத்துக்கிறீங்க, சிண்டை அறுத்துக்கிறீங்க. அப்ப தீக்காக்காரா இருக்கிறான்னு சொல்றீங்க. உங்க பூணூல் போட்ட அதாவது சிண்டு வச்சிருக்கிற பிள்ளைக்கு நீங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அர்ச்சகரா இருக்கிற பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இன்னைக்கு அர்ச்சகராகிறதுக்கு ஆளு இல்லை. இன்னைக்கு கோயில பிரமாதமான வருமானம் இருக்கு. எத்தனை கோயில்ல அர்ச்சகர் காலியா இருக்கு இடம். உங்க பிள்ளைகளை ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அனைத்து சாதனர் அர்ச்சகர் ஆகணும்னு கேட்கிறான். அது தவறுங்கிறான். அனைத்து சாதனர் ஏற்கனவே அர்ச்சகராக இருக்கிறாங்க. ஆனா அந்தந்த கோயில்ல தான் அவங்க அர்ச்சனை பண்ண முடியும். பிராமணர்களா இருக்கவங்க கூட ஒரு கோயில்ல போய் கருவறையில யாரும் நுழைஞ்சிட முடியாது. திருவள்ளிக்கேணியில இருக்க மணி அடிக்கிற பாப்பான் போய் இன்னொரு திருவற்றியூர்ல மணி அடிக்க முடியாது. ஸ்ரீரங்கத்துக்கு பாப்பா இன்னொரு இடத்துல போய் மணி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பித்தலாட்டம். இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர். இந்த மாவட்டத்தை விட்டுட்டு தஞ்சாவூர்ல போய் நான் நிர்வாகம் பண்றேன்னா விட்டுருவாங்களா? அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இந்த மாவட்டத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், இங்கே பணி செய்கிறார். அதே மாவட்ட ஆட்சித்தலைவர் 2 ஆண்டோ 3 ஆண்டோ கழித்து மாற்றப்படுகிறார் இல்லையா? டிரான்ஸ்பர் வருதா இல்லையா? அதுக்கு பிறகு தஞ்சாவூர்ல போய் அவர் பணியாற்றுவாரா இல்லையா? அது மாதிரி கோயில்ல அர்ச்சகராக இருக்கக்கூடியவங்களை இன்னும் அடுத்தடுத்த கோயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணு. ஐயனார் கோயில் பூசாரிய உன்னுடைய ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு அர்ச்சகரா போடு. மாரியாத்தா கோயில் பூசாரிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போடு. ஏன் அது அந்த அந்த டிரான்ஸ்பர் ஏன் பண்ணாரு? எல்லாரும் சமங்களுடைய. அப்ப எப்படி சமமா இருக்கீங்க? சமமா இல்லையே. அங்க வந்தா மட்டும் நீ சூத்திராள், நீ உன் கோயில்ல தான் அடிக்கணும். அதாவது சூத்திரம் கட்டின கோயில சூத்திரமணி அடிக்கணும். அப்போ பிராமணன் கோயில் கட்டின கோயில்ல பிராமணன் இருக்கானா? நீங்க மணி அடிக்கிற கோயில் பூரா பிராமணன் கட்டின கோயிலா? இல்ல இல்ல. ஆக அந்த சனாதன தர்மத்தை அப்படி வலியுறுத்தி பேசுகிறான். வலியுறுத்தி பேசிட்டு சொல்றான் பாருங்க. அது முழுக்க முழுக்க நம்மள சொல்றான். நம்ம ஆசிரியர்கிட்ட பேச்சு எடுத்ததெல்லாம் சொல்றான். அந்த பேச்சுல ஆசிரியர்கிட்ட பேச்சு எடுக்கும்போது பார்ப்பானையும் பாம்பையும் கண்டு அடின்னு சொல்லி பெரியார் சொன்னாரு அப்படிங்கிறப்ப வீரமணி இல்லவே பயப்பட்டாங்களாம், பயந்துட்டான்னு சொல்றாராம். பார்ப்பானையும் பாம்பையும் கண்டா முதல்ல பாப்பான்னு அடின்னு சொன்னது பெரியார் சொன்னதுன்னு சொல்றான். அது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமா, பயந்துட்டு தான் ஐயா சொன்னாராம். அது வடநாட்டு பழமொழிடான்னு சொல்றாரு பெரியார். வடநாட்டுல இப்படி ஒரு பழமொழி இருக்குதுன்னு சொல்றாரு. இல்ல பெரியார் தான் சொன்னாருன்னு நீ சொல்ற. அது இல்லைன்னு சொன்னா நாங்க பயந்துக்கிட்ட அவர்கிட்ட சொல்றோம். உள்ளதை சொல்றோம். நாங்க மனு தர்மத்தில் இப்படி பெண்களை இழிவுபடுத்தி இருக்குன்னு சொன்னா உடனே திருமாவளவன் இழிவுபடுத்திட்டாரு. மனு தர்மத்துல சூத்திரனை இழிவுபடுத்திருக்கு ராஜா சொல்லிட்டா, ராஜா தான் இழிவுபடுத்திட்டாரு, மனு தர்மத்தில் இல்ல. என்னடா உங்க பித்தலாட்டம்? இப்படியெல்லாம் பித்தலாட்டமாக அவ்வளவு அயோக்கியத்தனமா பேசிக்கொண்டு தர்மத்தின் மீது பற்று வையுங்கோ, சனாதனத்தின் மீது பற்று வையுங்கோ. நீ யாரும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறீங்களே. இதெல்லாம் அவர் சொல்றாரு. நீ யாரும் முதல்ல சொல்லி, நாமெல்லாம் பிராமணன், நாம உலகத்திலேயே நம்ம தான் எல்லாத்துக்கும் மேல, நாம தான் தெய்வத்துக்கு மேல. அது இன்னொன்னு சொன்னான். இதே சங்கராச்சாரி என்ன சொன்னாரு? சங்கராச்சாரி ஆண்டவனுக்கு மேல அந்தணர்கள் சொன்னாரு இல்லையா? அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறான் இன்னைக்கு. அதை சொல்லாம இன்னைக்கு வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு என்ன சொல்றான்னா, பிராமணர்கள்லாம் சமுதாயத்துக்கு சேவையாற்றினாங்க. பிராமணர்கள் சேவையாற்றி இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வாஜ்பாய் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் இந்த நாட்டுக்காக எவ்வளவு தொண்டு செஞ்சிருக்கிறாரு. தங்க நாற்கர சாலை திட்டம் கொண்டு வந்தார். தங்க நாற்கர சாலை திட்டம் கொண்டு வரதுக்கு யாருக்காவது அந்த அறிவு வந்துச்சா? வாஜ்பாய்க்கு தான் வந்துச்சு. அப்படி ஆமா, வாஜ்பாய்க்கு வந்துச்சு. அதே நேரத்தில் இன்னொரு அறிவு வந்துச்ச, பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறதுக்குன்னு ஒரு மந்திரியை போட்டார். அருண்சூரிங்கிற ஒரு மந்திரியை போட்டு எல்லா பொதுத்துறையும் வித்தார. அந்த அறிவை சொல்லுவியா நீ? ஏன் பொதுத்துறை வைக்கணும்? பொதுத்துறையில தான் நம்முடைய மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அது இப்பதான் வந்திருக்குது.
தாழ்த்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் முதல்ல இருந்துச்சு, பட்டியல் சாதிக்கு மட்டும் இருந்துச்சு. மண்டல் கமிஷனுக்காக நம்முடைய இயக்கம் போராடிய பிறகு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால வந்துச்சு. அது இன்ன வரைக்கும் முழுமையா அமல்படுத்தல. இப்படி இந்த பொதுத்துறை இருப்பதனால தானே இவங்க இடஒதுக்கீடு கேட்கிறான்னு சொல்லி பொதுத்துறை அளிப்பதற்காக ஒரு அமைச்சரவையே உருவாக்கி ஒரு அமைச்சரை போட்டவர் வாஜ்பாய் இல்லையா? அந்த வாஜ்பாயை பாராட்ட. வாஜ்பாய் பிராமணர், உவே சாமிநாத ஐயர் அவர் மாதிரி தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்க யாராவது உண்டா? அவர் எவ்வளவு தொண்டு செஞ்சிருக்காரு. அவர் இல்லைன்னா தமிழ் இருக்குமா அப்படின்னு சொல்றான். உவே எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணாருங்கிற நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எத்தனையோ சொல்லியிருக்காங்க. அது ஆரிய பார்ப்பனரின் அளவு இருந்த கொட்டங்கள்னு பாவலர் பெருஞ்சித்தனான்னு சொல்லியிருக்கிறாரு. ஓவேசா ஊரா போய் உழைச்சி விட்டு எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு தங்களுடைய சாதி உயர்வுக்கான கருத்துக்களை அதுல பூத்தி கொண்டார் என்று சொல்லி பாவலர் பெருஞ்சித்தனார் எழுதியிருக்கிறாரா இல்லையா? அப்ப ஓவேசாவா இருந்தாலும் அவர் என்ன தமிழ்ல பேசியிருக்கிறாரா எங்கேயாச்சும்? ஓவேசா தமிழ்ல பேசினதாக அவர் ஜலம் தான் சொல்லுவாராம், ஆத்துக்கு போறேன்னு தான் சொல்லுவாராம். இதெல்லாம் தமிழ்னு சொல்லுவாராம். ஓவேசா தமிழுக்கு ஆற்றின தொண்டு. நீ தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை. ஓவேசாவுடைய அந்த தொண்டனையும் நாங்க பாராட்டுறோம். பெரியார் கூட பாராட்டி இருக்கிறாரு. ஓவேசா இப்ப பெரியார் பாராட்டி இருக்கிறாரு, பாரதிதாசன் பாராட்டி இருக்கிறாரு, எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய இன நலனை பாதுகாப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அறிஞர்கள், பாவலர் போன்றவர்கள், சாலை இளந்தரியன் போன்றவர்கள், பல்வேறு அறிஞர் பெருமக்களும் அந்த ஓவேசாவுடைய பித்தலாட்டங்களை தோல்விரிச்சு காட்டியிருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு கடைசியில சொல்றான் பாருங்க, முடிக்கும்போது சொல்றான் இவர்களெல்லாம் பிராமணர்கள் தான், வாஞ்சிநாதனும் பிராமணன் தான். அப்ப என்ன அர்த்தம்? இனிமே வீரமணி குண்டு கூட்டம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய இதை சொல்றான், சிற்பிராஜன் ஒரு தடவை சொன்னார்ல, பூணூல்ல அறுக்கிறதுக்குன்னு பேர் கொடுப்போம், நாங்க விடுதலையில பட்டியல் வரும்னு சொல்லி, இதெல்லாம் அவர் தவறா சொல்லிட்டாரு. அதை உண்மைன்னு பேசுறான். இப்படி இனிமேல் யாரும் பூணூல்ல அறுக்க முடியுமா? அறுக்க விடலாமா? வடநாட்டுல எவ்வளவு பேர் ரவுடி ஆகிட்டான். நீங்களாம் நிறைய பிள்ளை பெற்றுங்க. என்ன 2 பிள்ளை பெற்றுக்கிறீங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவருங்கிறீங்க, அப்புறம் நாம குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைங்கிறீங்க. நிறைய குழந்தைய பெற்றுங்க. குழந்தைய பெற்றுக்கிட்டா என்ன செய்யணும்னா, நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருக்கணும். அவங்க காவல் அரணா இருக்கணும். அவங்க நாட்டுக்கு கொடுங்க, சமுதாயத்துக்கு கொடுங்க. பிராமண சமுதாயத்துக்கு எங்கேயாவது பாதிப்பு வந்தா அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய படை வீரர்களை உருவாக்குங்கிறான். அப்ப ரவுடிகளை உருவாக்க சொல்றான். வடநாட்டுல இருக்கிற பாப்பானா பாதி பேர் ரவுடியா இருக்கான், தமிழ்நாட்டுல இருக்க பாப்பானா ரவுடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதனும் பாப்பான் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? நாங்க கொலையும் செய்வோம். அதனால வீரமணி கூட்டமே, தீகா கூட்டமே, நீங்களா ஜாக்கிரதையா இருங்கன்னு எச்சரிக்கை விடுறதுனா ரங்கராஜ் பாண்டியோட அந்த பேச்சினுடைய சாராம்சம். வாஞ்சிநாதன் யாருன்னு நமக்கு தெரியும்ல, ஒரு ஆசுரை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி பிரசவ வழியால் துடித்த பொழுது அந்த பெண்ணுடைய அந்த பிரசவத்துக்காக தன்னுடைய வண்டியில ஏற்றிக்கொண்டு அக்ரஹாரத்துக்கு வழியாக சென்றார் என்பதற்காக சனாதன தர்மத்தை இவன் கெடுத்து விட்டான் என்று சொல்லி எருமை கரிதினும் பஞ்சமன் அவன் சனாதன தர்மத்தை ஒழிக்க வந்திருக்கிறான், அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள்லாம் பிரதிஜை எடுத்தோம், அவனை ஒழித்து கட்டணும்னு சொல்லி அவன் பாக்கெட்லேயே கடிதம் எழுதி வச்சிருந்தால, அந்த வாஞ்சிநாதன் மாதிரி நீங்களாம் உருவாங்களா? அவன் சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு பாடுபட்டானா? அவனால யாருக்கு என்ன லாபம்? ஆசுரை குற்றாலத்திலே நம்ம மக்களை குளிக்க விடாம வச்சிருந்திருக்கான். பாப்பா மட்டும் தான் குளிக்கணுமா? அப்ப அனைத்து மக்களையும் குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தான். ஆக சனாதன தர்மத்தை அவன் கெடுத்தான், அதனால போட்டு தள்ளணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தால் சனாதன தர்மம் கெட்டு போச்சுதான். வாஞ்சிநாதனை சொன்ன அதே பாண்டே கோட்சையை பத்தி சொல்லல. கோட்சையும் பாப்பா தான் சொல்லணும்ல. காந்தியாரையே போட்டு தந்தாங்க, நீங்களா ஏமாத்திரம், வீரமணி ஏமாத்திரம், ஸ்டாலின் ஏமாத்திரம், கருணாநிதி ஏமாத்திரம், திருமாவளவன் ஏமாத்திரம், நாங்க போட்டு தள்ளணும்னு சொல்லணும்ல. அந்த கோட்சை பேரை சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு, காஞ்சி சங்கராச்சாரியன், அது ஒரு பிராமணன் தானே. சங்கரராமன் என்கின்ற ஒரு பச்சை, அவர் ரொம்ப பழுத்த சனாதனவாதி, பார்ப்பனர், அவரும் பார்ப்பனர் தானே. உனக்கு எதிரியை போட்டு தள்ளுறதுக்கு வாஞ்சிநாதனை நாங்க வாஞ்சிநாதன் கோஷ்டி அப்படிங்கிற காந்தியை சுட்டுத்துக்கணும் கூட அவர் எதிரி. சங்கரராமனை போட்டு தள்ளானே சங்கராச்சாரி, அவனும் பிராமணன் தானே, அதையும் சொல்லல.
அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய அயோக்கியத்தனத்தெல்லாம் அவர்கள் வெளியே கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் அந்த பார்ப்பன சமுதாயத்துக்குள்ளே புகுந்து கொண்டு நானும் நான் பெரிய பச்சை பார்ப்பனன் என்று சொல்லி துணிச்சலாக பேசுகிறான். ஆனா இவன் பூணூல் இவன் சிந்து வைக்க மாட்டேங்கிறான், பஞ்சகச்சம் கட்ட மாட்டேங்கிறான், வெளியே லௌகீக பாப்ப மாதிரி நடிச்சுக்கிறான். ஆனா பூணூல் போடாத பார்ப்பானை, பஞ்சகச்சம் கட்டாத பார்ப்பானை, சிந்து வைக்காத பார்ப்பானை இவன் கேலி செய்கிறான். கேலி செய்து விட்டு அந்த முழுக்க அந்த பிராமண சங்க கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த பிராமணர்களை வன்முறையாளர்களாக மாற்ற வேண்டும், ரவுடிகளாக மாற்ற வேண்டும், கொலைகாரர்களாக மாற்ற வேண்டும். இப்படி மாற்றுவதன் மூலமாக அதற்கு எதிரான கருத்தை எடுத்திருக்கக்கூடிய பெரியாரியல்வாதிகளை, தந்தை பெரியாரின் தொண்டர்களை, குறிப்பாக தமிழர் தலைவரை, நம்முடைய திராவிட கழகத்துக்காரர்களை எதிர்த்து சண்டை போட்டு அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும். வாஞ்சிநாதனை போல, கோட்சேயை போல ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற வெறியை உண்டாக்குவதற்காகத்தான் அந்த பிராமண சங்க மாநாட்டிலே பேசியிருக்கிறான். அவன் இந்து என்று பேசுவது, நடுநிலையாளன் என்று பேசுவதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். அவன் முழுக்க பார்ப்பன ஜாதி வெறியன், சனாதன வெறியன், RSS காரன். RSS அந்த அயோக்கியத்தனங்களை நாட்டிலே மறைத்து மற்ற மக்களெல்லாம் அந்த பக்கம் இழுத்து அந்த உழைக்கின்ற மக்களை தங்களுக்கு அடியாளாக்கி முழுக்க அந்த பார்ப்பன ராஜ்யத்தை, அந்த சாணக்கியன் உருவாக்கிய இந்து ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். புஷ்யமித்திரன் உருவாக்கிய இந்து ராஜ்யத்தை உருவாக்கி மனு தர்மத்தை மீண்டும் சட்டமாக்கி நம்ம எல்லாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவனுடைய நடுநிலை என்பது பித்தலாட்டமானது. அவனுடைய முகத்திரையை கிழிப்போம் என்று சொல்லி இதுவரை பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, வாழ்க பெரியார், வளர்க்க பகுத்திரை என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. உண்மையிலேயே உணர்ச்சிகரமான, எழுச்சியான, அருமையான உரையை ரங்கராஜ்